மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணி என்ற ஒன்று இல்லை என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்துல தேசிய கூட்டணி இல்லைன்றீங்க, திமுக கூட்டணி இருக்கா? இல்ல, இனிமே தொடருமா? இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? ஏங்க இல்லன்னு சொன்ன பிறகு தொடருமான்னு கேட்டா கேள்வி தொடருமான்னு கேட்கறது எங்க பிரச்சனை இருக்கு? சொல்லி என்ன எந்த இடத்துலயுமே, அதாவது 8ஆம் தேதி எங்களுடைய மாநில குழு கூடி தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாக எடுத்த முடிவது. யாருடைய உத்தரவிலேயோ யாருடைய ஒப்புதலையோ அந்த முடிவை எடுக்கவில்லை என்பதை 8ஆம் தேதி பத்திரிகையாளர் கூட்டத்திலே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்காக நாங்கள் சேர்ந்து போராடுவோம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் சொல்றேன். திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிறோமா இல்லையன்றது இல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. 6 மாதம் அல்ல 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோட தான் ஆட்சி நடைபெறும் சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. ஒருவருடைய அவர்களுடைய எடப்பாடி சொன்னாலும் திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் 2 பேத்தையும் தான் சொல்றேன். அதிமுகவின் அழிவுக்கு பாஜக தான் காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார் சிபிஎம் மாநில செயலர் சண்முகம். அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்குமா என்பதே சந்தேகம்தான் என்றும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம். அதிமுகவின் அழிவுக்கு பாஜக தான் காரணம் என்று கூறியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம். அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்குமா என்பதே சந்தேகம்தான் என்றும் கூறியிருக்கிறார் சண்முகம். வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசுக்கு அவகாசம் தர வேண்டும் என்று பே சண்முகம் கூறியிருக்கிறார். அதே நேரம் அனைத்து வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்ற இயலாது என்ற கருத்தையும் பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். வாக்குறுதிகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்று சண்முகம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது என்று சொல்வது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். மைசூர் பா பாதுஷா